நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செப்டம்பர் மாத ராசி பலன்கள் 2025 ஆண்டு மகர ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதில் குடும்பம் 7.5 சனியின் கடைசி பகுதி நடைபெறும் இந்த தருணத்தில் குரு சுக்கிரனும் அனுகூலமாக இல்லை. திட்டமிட்டு செலவு செய்ய விட்டீங்கன்னா இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் கடுமையான பண பற்றாக்குறையை நீங்கள் சமாளிக்க வேண்டியது வரும். அஷ்டமஸ்தானத்தில் அதாவது 8ல் சூரியனும் கேதுவும் இணைந்திருக்கிறதால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சையினால் குணமாகும். நெருங்கிய உறவினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதம் ஏற்பட்டு மன அமைதி பாதிக்கப்படும். பழைய கடன்கள் கவலையை அளிக்கும். விவாக வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்துச்சுன்னா வரன் அமைவது தடைபடும். உஷ்ணம் சம்பந்தமான சரும உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சை மூலம் குணம் கிடைக்கும். பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால வீண் செலவுகளை குறைத்து கொள்ள முடியாது. நெருங்கிய உறவினர்களிடையே தேவையில்லாத வாக்குவாதமும் பகை உணர்ச்சியும் மேலிடும். அஷ்டமஸ்தானத்தில் உலவும் சூரியன் கேதுவின் நிலையினால் ஏதோ ஒரு உபாதை உடலை வருத்தும். சில தருணங்களில் சிறு மருத்துவ சிகிச்சை தேவைப்படக்கூடும். திருமண முயற்சிகளில் வெற்றி கிடைக்கிறது சற்று கடினம்தான். வெளியூர் பயணங்களில் ஏமாற்றமே மிஞ்சும். உத்தியோகம் 7.5 சனியின் கடைசி பகுதியின் போது சனி பகவான் ஏதோ ஒரு நன்மை செய்வார் என கூறுது. பூர்வ பராச்சாரியம் என்னும் மிக புராதன ஜோதிட கிரந்தம் பராசர மகரிஷியால் இயற்றப்பட்ட நூல் இது என கூறப்படுது. தற்காலிக பணியில் உள்ள அன்பர்கள் அவரது பணிகளில் நிரந்தரம் செய்யப்படுவாங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டுமென்ற ஆர்வம் இருந்துச்சுன்னா இந்த மாதத்தில் நீங்கள் முயற்சி செஞ்சு பார்க்கலாம். தொழில் மற்றும் வியாபாரம் சந்தையில் போட்டிகள் கடுமையாக இருந்துச்சுன்னா உங்கள் பொருள்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். நல்ல விலையும் எதிர்பார்க்கலாம். நிதி நிறுவனங்களில் ஒத்துழைப்பு கிடைக்கும். புதிய விற்பனை நிலையங்கள் திறக்கிறதுக்கு ஏற்ற மாதம் இது. சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க. ஏற்றுமதி துறையினர் வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு உருவாகும். ஏற்றுமதி துறையினருக்கு வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். இதன் காரணமாக நிதி நெருக்கடி தளரும். அடுத்தது கலைத்துறையினர். சுக்கிரன் ஒருவர் மட்டுமே இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க. மற்ற கிரகங்களால் நன்மை எதுவும் எதிர்பார்க்கறதில் பயனில்லை. வாய்ப்புகள் குறையக்கூடும். கிடைக்கும் வாய்ப்புகளும் நல்ல வருமானத்தை பெற்றுத்தராது. குறைந்த வருமானத்தை கொண்டு குடும்ப செலவுகளை சமாளிக்க வேண்டியது வரும். அடுத்தது அரசியல் துறையினர். அரசியல் துறை பெரும்பாலும் சுக்கிரனின் ஆதிக்கத்தில்தான் உள்ளது. அவர் மட்டும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறார். அரசியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட மற்ற கிரகங்கள் சாதகமாக இல்லை. மேலிட தலைவர்கள் உங்களை சந்திக்கிறத தவிர்த்து வருவது வேதனையை அளிக்கும். கட்சி தொண்டர்களிடையே செல்வாக்கு குறையும். பேச்சுகளை தற்போதைக்கு தவிர்ப்பது அல்லது குறைத்து கொள்வது மிகவும் நல்லது. மாணவ மாணவியர் கல்வித்துறையுடன் நேரடியான தொடர்பு கொண்டுள்ளது புதன் கிரகமாகும். குரு மற்றும் சுக்கிரனுக்கும் இந்த துறையின் மீது ஆதிக்கம் உள்ளது. இவ்விரு கிரகங்களும் ஓரளவே சாதகமாக இருக்குது. ஆதலால் படிப்பில் பாடுபட்டு உழைக்க வேண்டியது வரும். புத்தகத்தை கையில் எடுத்தாலே சோர்வும் அசதியும் உங்களை ஆட்கொள்ளும். ஓய்விற்கு உடல் கெஞ்சும். பாடங்களில் மனசை செலுத்துவது கடினமாக இருக்குங்க. விவசாயத்துறையினர் அத்தியாவசிய பொருள்களான தண்ணீர், உரம், விவசாய வசதிகள், கால்நடைகள் குறைவில்லாத கிடைக்கும். இருப்பினும் மிக கடுமையான வெயிலில் வியர்வை சிந்தி உழைக்க நேரிடும். இதுவே உங்கள் ஆரோக்கியத்தையும் பாதிக்கும் என கிரகநிலைகள் குறிப்பிடுது. அடுத்தது பெண்மணிகள். ஆரோக்கியம் பாதிக்கப்படும். காரணமில்லாத கற்பனையான குடும்ப கவலைகள் உடல் நலனை பாதிக்கும். கடின உழைப்பும் ஆரோக்கியத்தை குறைத்துவிடும். பிற பெண்மணிகளிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் அவசியம். வேலைக்கு முயற்சித்து வரும் வனிதையருக்கு நல்ல பணி கிடைக்கிறது தாமதப்படும். அறிவுரை: நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓய்வெடுத்து கொள்ளுங்க.
கூடிய வரையில் வெயிலில் அலைவதையும் கடின உழைப்பையும் குறைத்து கொள்ளுங்க. பரிகாரம்: தினமும் காலை மாலை இரு வேளைகளும் ஸ்ரீ கந்தர் சஷ்டி கவசம் அல்லது ஸ்ரீ விஷ்ணு சகசர நாமம் சொல்லி வந்தாலே போதும், கவலையின்றி இருக்கலாம். இயலாதவங்க லிகித ஜெபமாக போற்றி கொண்டாடப்படும் நோட்டு புத்தகங்களில் ஸ்ரீ ராமஜெயம் 108 முறை அல்லது முடிந்தால் 1008 எழுதி வரவும் புண்ணிய பலன்களை அனுபவத்தில் கண்டு இன்புறலாம்.